அங்க விசாரணை முடிய நாங்கள் விடுவோம் சொல்லி அப்ப சலீமன் அங்க சுண்ணாத்துல ஒரு கேம்ப் அப்ப நான் போனாங்க நாங்க குடும்பத்தோட போனாங்க உங்களுக்கு தெரியும் 90 காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்த காலப்பகுதி இந்தியாவில் இருந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற காலப்பகுதி இயக்கமே காடு ஒழிச்சு இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்லை வீடு வீட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து கொண்டோம் இயக்கம் வந்து கேம்பில் இருக்க இல்லை இந்தியாம இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லி எங்களுடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் கால் நிகம் எல்லாம் புடுங்கி 91ஆம் ஆண்டு பிறகுதான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது. ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் ஃபுல்லா இந்தியாவும் இருக்கு காட்டுக்குள்ள ஒழுக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு 2 பேர் 4 பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது. இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது. ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதி இங்க இயக்கத்துக்கு கண்ட ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்க சலீமன் ஒரு ஆபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தவர் நீங்க சொல்ற காலப்பகுதியில இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டு கொண்டிருந்த காலப்பகுதி சரிதானே. நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஆபீஸ் சொல்ற காலம் வந்து இயக்கம் காட்டுக்குள்ள இருந்த நீங்க சொல்ற மாதிரி இயக்கத்துக்கு கொண்ட ஒரு கேம்ப் இயக்கத்துக்கு இல்ல 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 இந்தியா ஆர்மி வர முதல் இயக்கம் வர முதல் இருந்த அதாவது 84 85 86க்கு முதல் வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொன்னா 90க்கு பிறகு 92 அப்ப இந்த பகுதி காலா போக தெரியாது. நீ வாயமோடு செயல்பாடுல இப்போது செயல்பாடு நீங்க பெரிய தமிழ் தேசியம் பேசுறாக்கள்ல இருந்து சகல பேரும் காணாமலாக்கப்பட்டன்னு சொல்லி எல்லாரும் காணாமலாக்கப்பட்டது அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கொண்டு கோஷமிடுகிறார். எனிவா வரைக்கும் போயிருந்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு பேட்டிக்கும் ஒவ்வொரு கோடு இதுல விளங்குது. நீங்கள் இப்படியான செயல்பாட்டுல செயல்பட்டு உங்களோட வைத்த கல்விகள் விளங்குது. தொழிலா செய்கிறீங்க இப்ப 2025 இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? ஏன் நீங்கள் ஒரு முறைப்பாடு போட இல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை அதுக்கு நீங்க சொல்ற கால பகுதிக்கு முன்னுக்கு எத்தனை இயக்கம் இருந்தது தெரியும். 2091க்கு பிறகுதான் நீங்க சொல்ற 91க்கு பிறகுதான் விடுதலை புலிகள் மட்டும் இருந்தது. எல்லா இயக்கம் இருந்தது. சகல இயக்கம் இருந்தது. அதுல இயக்கம் வந்து முதல் உருவாகி இருந்த இடம் கூட யாழ்ப்பாணம் தான். ஆனா வேற இயக்கங்கள் மாற்று இயக்கங்கள் அதுக்கு முதல் இங்கதான் இருந்தது. சரிதான். நீங்க சொல்ற எந்த இயக்கம் மட்டும் முதல் நீங்களே அதை சொல்லி உங்களுடைய அம்மாவே உங்களுடைய சொந்தத்தை கேட்டுக்கணும். உங்களுடைய அப்பாவுக்கு ஆணையர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை கோர்ட்ஸ் மூலம் ஏதோ ஒரு மூலமா பாருங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணத்துக்கு வந்து 4000 பேரை கொண்டாட நான் உங்களுடைய அப்பா போனா இல்லையான்னு சொல்லணும். 4000 பேரை கொண்டாட உங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? வாயில வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால்
அதான் நீங்க இதுவரைக்கும் அதை மேற்கொண்டு ஐசிஆர்சில பதிவு போட்டிருக்கு தானே காணால் போனாங்க அந்த 4000 பேர் லிஸ்ட் தான். சரி அக்கா, நீங்க பதிவு போட்டான்னு சொல்றீங்கல்ல, உங்க பேஸ்புக் அடுத்து இந்த பதிவு போட்ட நீங்க இதுக்கு போன வருஷம் சரி, முதல் வருஷம் சரி, இப்படி அப்பாவை காண இல்ல, இப்படி ஒண்ணு நடந்து காட்டுங்க. கதை சொன்னாடா 84ஆம் ஆண்டு பிறந்தவா காட்டுங்க. 84ஆம் ஆண்டு பிறந்தவா, காட்டுங்க, 90 இயக்கம் தங்கட விட்டு தேப்பரை கடத்துனதான். 84 பிறந்தவா, 90 தேப்பரை கடத்தின ஜாப்பாடு துண்டு குடியில வச்சு வடியான கதை உனக்கு வந்து போட்டோடக்கே வடியா இங்கதான் இயக்கம் கொண்ட உணர்ந்து போடுறீங்க. இப்ப வெளியில வாங்க ஆத்துல கல்வி பதில் சொல்லுங்க. நல்ல